ஹாங்காங்கோட லாஸ்ட் எபிசோடில் நம்ம அந்த ஊரை சுற்றி பார்த்தோம். எவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்குது. காலையிலே மக்கள் எவ்வளோ அலையாக வந்து வேலைக்கு போகிறாங்க. அது எல்லாமே பார்த்தோம். அது போக ஹாங்காங்கோட பஸ் ஸ்டாண்டு, ஹாங்காங்கோட ஃபெர்ரி, அதாவது இங்கே போட்டிங்னு சொல்லுவாங்க, அங்கே ஃபெர்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரைடெலாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். யாருன்னா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த வீடியோ பார்த்துருங்க. இப்போ அந்த ஊரோட பேரம் பேசி நிறைய பொருள்லாம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம ஊர் மாதிரி நிறைய மார்க்கெட்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து வேலைக்கு நடந்து போகிறாங்க, மெட்ரோஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம எங்கே வந்தாலும் நம்ம ஊரை தேடுவோம்ல, நம்ம எங்கே வந்தாலும் நம்ம ஏரியாவை பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். ஆனால் இங்கே பெஸ்ட்டாக நான் பார்க்குறது என்னென்னா, எங்கேயுமே போஸ்டர்ஸ், பேனர்ஸ், தலைவர்கள் ஊர்வலம் அந்த மாதிரியான எதுவுமே பார்க்க முடியல. போஸ்டர் பேனர் ஒட்டுறதுக்கான இடமே இல்லை. எல்லாமே ரொம்ப அல்ட்ரா மாடர்ன் பில்டிங்ஸாக இருக்குது. எங்கடா ஒட்டுவீங்கன்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பப்ளிக் பிளேசஸில் யாரும் வந்து எச்ச துப்புறதில்ல, குப்பையை ரோட்டில் போட்டு போகிறதில்ல. இந்த பில்டிங்கில் ஃபோட்டோஸ் எடுக்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க வெளியிலேருந்து. அங்கன்னு இந்த இன்ஸ்டாகிராமில் தேடும் போது இந்த பில்டிங் வந்து ஃபோட்டோ எடுக்க நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதனால் நம்மளும் ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். பாருங்கள், ஸ்டூடியோஸ் தியேட்டர் கான்சர்ட் ஹால் பேக் ஸ்டேஜ் ஆகுது. இது ஏதோ வந்து ஒரு கான்சர்ட் நடக்கிற இடம் போல். நம்ம வந்து இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தால் செம்மையாக இருக்கும். நம்ம ஒரு சினிமாவில் இந்த மாதிரி இடத்துலலாம் தானே சாங்லாம் எடுப்பாங்க. 1881 ஹெரிட்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. போகிற வழியில் பார்த்தோம், என்னன்னு தெரியல எனக்கு. ஹாங்காங் கல்ச்சுரல் சென்டர்னு இருக்குயா, அதுக்கு வெளியவே பஸ் ஸ்டாப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மரம்லாம் இருக்குது. மரத்தோட இலைகள் தவிர வேறு எந்த குப்பையும் இல்லை. யாரும் எச்ச துப்பில். பார்த்தீங்கன்னா ஒரு 2 டஸ்ட்பின்ஸ் இருக்குது. இதில் போட்டால் உண்டு இந்த குப்பையை. ஸோ மற்றபடி அவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறாங்க மக்கள். பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. நம்ம ஊர் ஏன் இப்படி குப்பையாக இருக்குது, ஏன் எல்லோரும் வந்து இப்படி பண்ணுறாங்க. இதில் நம்ம ஊரில் எல்லோரும் அப்படி பண்ணுறாங்கன்னா என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் ரொம்ப மேதாவி மாதிரிலாம் இல்லை. நானும் இந்த தப்பு தான் பண்ணுறேன். பிஸ்கெட் கவருங்களை எங்கேயோ தூக்கி போடுறேன். நம்ம வீடு வச்சுருக்க மாதிரி இவங்க ரோட்டை வச்சுருக்காங்க. அவ்வளோ க்ளீனாக வச்சுக்கணும். நிறைய பேரோட வீடே நம்ம ஊரில் க்ளீனாக இருக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். பட் சொல்கிறேன், நம்மளுக்கு வந்து அவ்வளோ பார்க்க ஆசையாக இருக்குது. நம்ம ஊர் இப்படி இருக்காதான்னு ஒரு ஏக்கம் தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஊர் அவ்வளோ பிடிக்கும். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், ரோட்டில் குப்பை போடாமல் எச்ச துப்பாமல் இருக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம ஆளுங்க மாதிரி ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஹாங்காங் வந்து எல்லாமே ஹை ரேஞ்ச் வண்டிங்க. இந்த வண்டிலாம் வந்து எமிஷனை வெளியிடுமானே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பேஸ் வேரியண்ட்டு ஹை கிளாஸ் வண்டி மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ ஆசையாக இருக்குது வண்டி. இந்த வண்டிங்களை நின்று வேடிக்கை பார்க்கலாம், பில்டிங்ஸை நின்று வேடிக்கை பார்க்கலாம். இல்லை அது பக்கத்தில் இவங்க வந்து சில ஏரியாக்கள் வந்து பார்க் மாதிரி அழகாக போட்டு வச்சுருக்காங்க, அதை நின்று பார்க்கலாம். தனியாக ஹாங்காங்க்குன்னு வந்து ஒரு வியூ ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னே இல்லை. நீங்கள் நடந்து போனீங்கன்னா சூப்பராக இருக்குது. என்ன பண்ணலாம் கமெண்ட்ல சொல்லுங்க. மொக்கையா இருக்க வீடியோ. அதாவது கலைக்கு முக்கியத்துவமும் கொடுத்து வச்சுருக்காங்க. மியூசியம் ஆஃப் ஆர்ட்டு, கல்ச்சுரல் சென்டரு வேறு லெவலில் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் வாக் பண்ணி போகலாம் அப்படின்றது தான் பிளானு. இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் தான் வந்து பஸ் நிற்கிது. இது என்ன அதிசயம் அப்படின்னு கேட்குறீங்களா?
நம்ம ஊரில் பஸ் ஸ்டாப்னு போட்டிருக்கோம். ஆனால் டிரைவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பஸ் ஸ்டாப்பை விட்டு ஒரு 100 மீட்டர், ஒரு 50 மீட்டர், அட்லீஸ்ட் ஒரு 10 அடியாவது தள்ளி தான் நிறுத்தி நான் பார்த்துருக்கேன் 90%. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இங்கே வந்து பஸ் ஸ்டாப்பில் தான் வந்து பஸ் நிற்கிது. அதுவே நமக்கு அதிசயமாக இருக்குது. இங்கே பாருங்கள். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஃபாரின் ட்ரிப்போ எங்கே வந்தாலுமே வாஷ் பண்ணி போனீங்கன்னா அந்த ஊரை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்படி வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு. ஒமேகா பிராண்ட் வாட்சஸ், ரொம்ப ப்ரீமியம் வாட்சஸ்லாம் இங்கே கிடைக்கும் போல். நிறைய பார்ஸான பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. அதே போல் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கும் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஹாங்காங் வந்து மிக்சர் ஆஃப் போத்தாக இருக்குது. தமிழா நீங்கள்? கோபி என் பேர். ஓகே ஓகே. நாங்கள் இங்கே ஒரு ஆஃபீஸ் விசிட்டாக வந்தோம். இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே ஓகே. சரி, அதான் பார்த்த உடனே தமிழ் ஃபேஸாக தெரிஞ்சுது. சூப்பர் சூப்பர். ஐயா நீங்கள்? தமிழ் தான். எங்கே ஊர், சொந்த ஊர் இது? எனக்கு தூத்துக்குடி. ஓகேங்க, சரிங்க, ஓகேங்க. தமிழ் ஆளுங்க பார்த்த உடனே போய் ஐயோ நம்ம ஊர் ஆளுங்க அப்படின்னு ஒரு ஆசையில் போய் பேசினேன். தூத்துக்குடியிலேருந்து வந்து ஒர்க் பண்ணுறாங்க போல. அது ஓகே. இந்த மாதிரி அங்கங்கே பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப தமிழ் ஃபேஸ் மாற்றவே முடியாது. அதனால் அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. நமக்கு தான் இவங்க கேரளைட்டாக இருப்பாங்களோ இல்லை தமிழாக இருப்பாங்களோ, ஆனால் இந்தியன்னு மட்டும் நம்மளால் சொல்ல முடியாது. நிறைய பேர் இருக்காங்க. நிறைய டர்பன் கட்டிக்கிட்டு சைக்கிள் ஓட்டுறது, ஹோட்டல்லாம் கூட வச்சுருக்காங்க பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த மாதிரி பார்த்துட்டா அப்படின்ட்டு. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கா? நீங்கள் ஏன்னா வெளியூர் ட்ரிப்பு போகும்போது இல்லை வெளிநாட்டு ட்ரிப்பு போகும்போது நம்ம ஊருக்காரங்களை பார்த்து எக்ஸைட் ஆகிருக்கீங்களா? நான் சொல்லுங்கள், கேட்போம். இங்கே பாருங்கள், மான்ஸ்டர் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு இருக்குது. அதாவது ஹாங்காங் வந்து ஒரு காலனியல் கண்ட்ரோலில் இருக்கும்போது வேர்ல்டு வார்க்கு அப்புறமா நிறைய பீப்புள் மைக்ரேட் ஆகி ஹாங்காங்குள்ளே வந்த உடனே ஹாங்காங்கில் வந்து இடமே இல்லையா. ஸோ ஏன்னா ஹாங்காங் வந்து ஒரு மலை கடல் ஐலாண்ட் இருக்க இடம். ஸோ மலையில் வந்து பெருசாக கட்ட முடியாது. ஃப்ளாட் சர்ஃபேஸஸ் ரொம்ப கம்மி. ஒரு 25% தான் இது வந்து பீப்புள் ரெசிடென்ஷியலுக்காக ஒதுக்கியிருக்காங்க. மிச்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலையாக இருக்குது, இல்லை போர்ட்டாக இருக்குது, இல்லை கவர்மெண்ட் ஏரியாவாக இருக்குது. ஸோ ரெசிடென்ஷியல் ஏரியா கம்மியாக இருக்கிறதுனால ஃபுல்லாகவே வந்து வெர்டிக்கல் பில்டிங்ஸாக, அதனால தான் பெரிய பில்டிங் ஹைட்டான பில்டிங்காக கட்டியிருக்காங்க. ஸோ வெர்டிக்கல் பில்டிங்ஸ் அதிகமாக இருக்குது. ஸ்பேஸ் இங்கே வந்து ரியல் எஸ்டேட் ரொம்ப காஸ்ட்லியாக. நம்ம ஊரில் 1 கோடி ரூபாய்க்கு வாங்குற இடம் இங்கே வந்து 25 கோடி 50 கோடி அந்த லெவலுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி 25 டைம்ஸ் வேர்ல்டு டாப் எக்ஸ்பென்ஸான சிட்டிஸில் ரியல் எஸ்டேட்டில் இது ஒரு ஃபஸ்ட் இடம் கூட இருக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ காஸ்ட்லியான இடமா. அதனால் பீப்புள் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக ரொம்ப சின்ன இந்த மாதிரி மான்ஸ்டர் பில்டிங்ஸில் வாழ்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபேமிலியே இருக்காங்களாம் ஒரு சின்ன பிளேஸில். அதாவது நம்ம ஒருத்தர் இருக்கிற மாதிரி ஒரு பேச்சுலர் ரூமில் ஒரு 10 பேர் இருக்க ஃபேமிலியே இருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப அதிகமான கூட்டம் வந்து கொஞ்சம் இடத்துலையே இருப்பாங்களாம். ஸோ இடத்த எவ்வளோ அழகாக மேனேஜ் பண்ணோம். இங்கே தான் வந்து மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் வந்து ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு கோல்டு ஷாப், ஜுவல்லரி ஷாப். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஹாங்காங்கில் நான் வந்து ஜுவல்லரி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், ஓகே, வேறு லெவலில் இருக்குல்ல. இங்கே பாருங்கள் ஒரு கேட் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு செல்ல பிராணியாக வளர்க்குறாங்க. அதுக்குன்னு வந்து ஒரு போட்டிருக்காங்க. இங்கே இந்த ஊருக்காரங்களும் வந்து எல்லா ஊருக்காரங்களுமே தங்கம் வாங்குவாங்க. ஒரு வார்னு வந்தால் கோல்டு தான் வந்து பீப்புள் செலக்ட் பண்ணுற ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆர்னமெண்ட் கோல்டாக வந்து நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சைனீஸில் வந்து கோல்டையும் வந்து நிறைய வச்சுருக்காங்க போல இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த கடையை பார்க்குறேன். ஓகே, எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். எங்கள் ஆஃபீஸ் இருக்க இடம் வந்து ஜேடி மால்னு ஒரு இடத்துல இருக்குது, 6th floor. 3 hours later. லன்ச் டைம். ஸோ அதனால் லோக்கலில் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பேசும்போது ஆப்போசிட்லேயே வந்து மெக்டொனால்ட்ஸ் பார்த்தோம். ஓகேவா, மெக்டொனால்ட்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஃபீலிங்காக இருக்கும் நமக்கு அப்படின்றதுனால நான் போனோம். ஓகே, இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ பில் பே பண்ண போகிறோம். ஏன்னா கேஷாக தான் இருக்கு என்கிட்ட. ஓகே,
நார்மலாக விசா கார்டெலாம் ஒர்க் ஆகுது, ஆக்டோபஸ் கார்டு ஒர்க் ஆகும். ஆக்டோபஸ் கார்டில் நாங்கள் 200 தான் லோட் பண்ணோம். தேங்க்யூ. வில் சிட் த ரைட் பே பண்ணிவிட்டு சாப்பிட போகிறோன்னு வந்துட்டா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு இந்த நம்பரை வந்து தனியாக கொடுத்துட்றாங்க. ஸோ அதை வச்சுட்டு உட்காந்திங்கன்னா அவங்களே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி டேபிளில் எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணிட்டாங்க. அப்பாடா, இன்றைக்கி தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைமாக வந்து மெட்ரோவில் வந்து இறங்கிட்டோம். இங்கே ஹாங்காங்கில் இல்லை, எல்லா டிரான்ஸ்போர்ட்டையும் ட்ரை பண்ணோம். எல்லாமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அவ்வளோ அவைலபிள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்தோம். ஏகப்பட்ட க்ரௌடு. நம்ம ஊர் சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி தான் எல்லா இடத்துலையும் மக்கள் வராங்க. பீப்புள் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை தான் நம்பியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து ரோடில் வந்து ட்ராம் வந்து அவ்வளோ அவைலபிளாக இருக்குது. பஸ்ஸஸ் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. இங்கே இந்த மாதிரி மெட்ரோஸ் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது எல்லாமே. ஸோ ஈஸி ஆக்சசபிளாக இருக்குது. ஃபுல் சிட்டியே இல்லை, நீங்கள் ஃபுல் ஹாங்காங்கே ஒரு 1 ஹவரில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிடலாம். மேக்ஸிமம் டைமே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நிறைய பேர் பப்ளிக் ட்ராவலை வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே வந்து டிக்கெட் எடுக்கிற கஷ்டம்லாம் எதுவுமே இல்லை. மோஸ்ட்லி வந்து ஆக்டோபஸ் கார்டு இருக்குது. ஸோ அந்த ஆக்டோபஸ் கார்டு இருக்கிறதுனால எல்லாருமே அந்த ஆக்டோபஸ் கார்டை வந்து டேப் பண்ணோமா, ஸோ அது மாதிரி டேப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. எல்லா இடத்துலையும் எஸ்கலேட்டர்ஸு ரொம்ப சூப்பராக ஐஃபையாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவ்வளோ பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆக்டோபஸ் கார்டில் காசு போட்டு வச்சிட்டிங்கன்னா எங்கே வேணால் போயிட்டே இருக்கலாம். பை டிஃபால்ட் வந்து ஒரு $200 போட்டு தான் ஆகணும். ஸோ எங்களுக்கு அது இருக்கிறதுனால நாங்கள் அதை வரைக்கும் வச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வச்ச ஓப்பன் ஆகிடுச்சா, வெளில வந்த உடனே தான் எவ்வளோ பேமெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ நீங்கள் உள்ளே வரும்போது டேப் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடலாம். ஸோ வெளியே போகும்போது தான் நீங்கள் எந்த ஸ்டேஷனில் வந்து ஏறுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காசு பிடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பிளான் வந்து ஏதாச்சும் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணோம், சீப் ரேட்டில் பார்கெயின்லாம் பண்ணோமா. நம்ம வந்து 200 ரூபா அப்படின்னு சொன்னார்னா 20 ரூபாய்க்கு கேட்குற மாதிரி, நம்ம ஊரில் கேட்குற மாதிரி பேசணுமா. அந்த டேலண்ட் வந்து டிஃபால்ட்டாகவே எனக்கு கிடையாது. ஏதாவது சொன்னாங்கன்னா நான் ஏமாந்துருவேன். நீங்கள் எப்படி என்ன பண்ண போகிறாங்களோ தெரில. ஏய், எனக்கே விபத்து அடிக்கலான்னு பார்த்தல, நீ போய் தான் பார்க்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஐட்டம்லாம் ஃபேமிலிக்கு, கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போகணும், அதான் ஆசை. சரி, போய் பார்க்கலாம் வாயா. என்ன ஓட்டெல்லாம் கேட்குறாங்க பாருங்களேன். பயங்கர ஒரு பிஸியான ஒரு பிளேஸாக இருக்குது இந்த இடம். ஒரு நல்ல மார்க்கெட் பிளேஸ். நம்ம ஊர் ரோட்டு கடை மாதிரி ஒன்றும் ரோட்டில் கடைலாம் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு இந்தியன் ஃபீல் தான் கொடுக்குது. இங்கே இது எலக்ட்ரானிக் சிட்டி அப்படின்னு சொன்னாங்க. நிறைய எலக்ட்ரானிக் பொருள்லாம் கூட சீப்பாக இருக்கும். எல்லாமே வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணி வாங்கணும், உங்களுக்கு டேலண்ட் இருந்தா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது இருக்கான்னு தெரில. இன்னைக்கு செக் பண்ணிவிடுவோம். என்னடா அப்படியே போகிறீங்க? டேய், ரெட்டு போட்டிருக்குடா. நான் இந்த ஏரியாவில் ரவுடின்னு பாமாயிட்டியா? எங்கள் வீட்டில் இருக்க கேர்ள்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துக்குலாம் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், இங்கேயே உட்காந்துருவாங்க ஒரு நாள் ஃபுல்லாகவே. ஏன்னா அவ்வளோ கடை இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. பர்ச்சேஸ் கூட பண்ண வேணாம், வேடிக்கை பார்த்தாங்கன்னா கூட போதும், அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த மாங்காக் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். நம்ம ஊரில் இருக்க டி நகர் மாதிரியான ஒரு ஏரியாவாக இருக்குது. எல்லா காஸ்ட்லி பிராண்டும் இருக்குது, அதே மாதிரி எல்லாம் வந்து காசு கம்மியான பிராண்டும் இருக்குது. ஸோ அதனால் காசு கம்மியான பிராண்டுக்கு வாங்குறது தான் நம்மளோட பிராண்டு. ஸோ அதனால் நம்ம போய் காசு கம்மியாக இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் போய் வாங்கணும். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஷூஸ்க்கான ஒரு மார்க்கெட்டே இங்கே இருக்குது. அதனால் நம்ம ஃப்ரெண்டு வந்து ஷூ வாங்க போயிருக்கான். சரி, வாங்கிட்டு வரட்டும். ஹாங்காங்கில் இருக்க எல்லா ஷூவுமே இங்கேருந்து தான் போகும் போல இருக்குது. இங்கேருந்து வாங்கி தான் எல்லோரும் ஷூ போட்டு போவாங்க போல இருக்குது. ஏன்னா ஹாங்காங்கில் எல்லாருமே ஷூ தான் போட்டிருக்காங்க, செருப்பு போட்டே நான் பார்க்கல. ஸோ அது எல்லாமே இங்கே வந்து தான் வாங்குவாங்க போல இருக்குது. ஏன்னா 2 பக்கமும் ஒரு தெரு ஃபுல்லாக வந்து ஷூ கடையாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேங்க் இருக்குது. பவர் பேங்க்கோட ரெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஒவ்வொரு கம்பெனி என்ன பண்ணியிருக்கான், பவர் பேங்க்கை வந்து இதில் போட்டு வச்சுருக்கான். நீங்கள் மினிமம் டெபாசிட், அந்த பவர் பேங்க்கோட ரேட் கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபானா 1000 ரூபா பே பண்ணிவிட்டு அது வந்து ஒரு $5 கொடுத்து ரெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் காலி ஆகிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி எடுத்துமே வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இங்கேயே இருக்கவங்க பவர் பேங்க் வேணும்னா அவங்க கவலையே பட தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம ஊரில் கிடையாது. யாருன்னா அதை பார்த்துட்ருக்கீங்கன்னா அவங்க இந்த பிஸ்னஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நாங்கள் வந்து ஃபேமிலிஸ்க்கெலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே பாருங்க ஃபோன் கவர்லாம் இருக்குது. இங்கே வந்து ஃபோன் கவர்லாம் தேவையில்லை. இன்னும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வாங்கணும், எது வாங்கணுங்கிற ஐடியா தான் இல்லை. ஓ சூப்பர், எவ்வளோ ரேட்டு பாரு. ஆமாம் ஒன்று வாங்க பொண்ணுக்கும் கொடுத்துருவோம். ரைட்டு பாரு பாரு. நருட்டோலாம் பார்ப்பீங்களா நீங்கள்? பரோட்டா வேணால் சாப்பிடுவோம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? ஓகே, எவ்வளோன்னு 200 அது எவ்வளோன்னு கேளுங்க. 169 தான் சொல்லி. ஆமாம், ஃபுல் செட்டு தான். 200னா எவ்வளோ? 2000 ரூபா. அதுதான். 150 ஃபைனல். 150 பிரதர். ஓகே வாங்க போகிறீங்க? ஓகேவா? நான் வந்து இப்போ வந்து என்ன பார்கெயின் பண்ணியிருக்கேன்னா $50 பார்கெயின் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆனால் இது கம்மி. இது வந்து இதை உங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்குறேன் ஒழுங்காக. இதுக்கப்புறம் 200 சீப்பு நம்ம ஊருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு சந்தோஷமாக போய் வாங்கிடாதீங்க. 150 ஓகே சொல்லிக்கிறார். ஓகே, இப்போ நம்ம இது வாங்கிக்கிறோம். எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா குட்டி பசங்களுக்கும் இதை கொடுத்துடலாம். ஒரு பீஸ் நம்ம ஊரில் வாங்கினா சிங்கிள் பீஸ் 600 to 800. ஓகே சிங்கிள் பீஸ். ஓகே, இப்போ இது வந்து 1500 வாங்கியிருக்கோம் மொத்தமாக 1500 இருக்கும். நம்ம ஊரில் சிங்கிள் பீஸ் வந்து 800 to 900. பிரதர் 150 ஃபைனல் ப்ளீஸ். 150 160. No. From India. 160. No, 180. You ask boss, okay, the okay lah. ஓகே இல்லை? No, 180. 180 ஃபைனல். Yeah, you ask boss, yeah. I am no boss, yeah. Boss here. Oh, okay. Owner. 180. You ask ஓனர்கிட்ட boss. கேட்கமா? அவர்தான் ஓகே ஓனர். பிரதர் 150. So 2 150 160 final. 160 final please. Okay. 160. Okay, we will buy some more products. Okay. So this is 160. That one is 150. Okay. Brother, this one 40. 40. 40. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. 55. 65. We are buying 3 products. 55 this one. ஓகேவா? பார்த்தீங்களா? அதாவது அவங்க ஒரு ரேட்டு போட்டிருப்பாங்க. நம்ம ஊரில் பேசுகிற மாதிரி அடித்து பேசினா 250 சொன்னது வந்து 160க்கு ஒத்துக்கிட்டாங்க. அதேமாதிரி 200 பேசுனதுக்கு 150க்கு ஒத்துக்கிட்டாங்க. நம்ம இன்னும் கூட கம்மி பண்ணி பேசியிருக்கலாம், பட் நம்மளுக்கு தெரியல. இதை வச்சு தான் அடித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பேக்லாம் இருக்குது, ஆனால் சுமாராக தான் இருக்குது. பாருங்கள், எங்கேயுமே மிக்கி மவுஸ் தான் இருக்குங்க. பாருங்களேன். ஓகே, எதை வாங்குறதுனே தெரில. அவ்வளோ பொருள் இருக்குது. நிறைய பேக்ஸு, பெல்ட்டு, அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டங்கள், பொம்மைங்க, அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸு, பவர் பேங்க்ஸு, ஸோ ஃபோன் கவரு எல்லாமே இருக்குது. இது செமையாக இருக்குது. நம்ம ஒரு டீநகர் மாதிரி ஒரு இடம் போல் இருக்குது. எல்லாமே ரோட் சைட் ஷாப்பிங். இத்தனைக்கும் இது ஹாங்காங்கில் இந்த மாதிரியான கடைகள்லாம் போகிறது ரொம்ப அபூர்வம் அப்படின்னுவாங்க. ஏன்னா இடமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஹாங்காங் வரணும்னு முடிவு பண்ணிங்கன்னா, ஹாங்காங்கில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போகணும் வீட்டுக்கு அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சுன்னா, தயவுசெய்து வந்து மாங்காக் இந்த மார்க்கெட்டுக்கு வாங்க. ஸோ ஏன்னா கம்மி ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கணும். அது உங்கள் டேலண்ட்டு பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்கெயின் பண்ணுற டேலண்ட் நம்மளுக்கு கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் லிமிட்டாக வாங்கணும். இன்னும் கூட நல்லா பார்கெயின் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் நானே வந்து எங்கள் டீமில் இருக்கவங்களுக்கு ஒரு $100 கிட்ட பார்கெயின் பண்ணி கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள் தான் வாங்கணும். என்ன வாங்கலான்னு பார்க்கலாம். எல்லாமே 100. ஓகே, ஐ வில் டேக் 5 பேக், அட்லீஸ்ட் 50 டிஸ்கவுண்ட், நாட் 500. 450. Sorry. You have to cheap this one. Come that No. I get that price. Friend. No, sorry. Today buy so many India. I so buy. Sorry. Why? No. I'm 5. I know. You buy 10. No have 5. 10 don't know discount. If we buy 20 here in discount. I'll give now. நாங்கள் ஒன்று வாங்கிட்டோம், இன்னொன்று வாங்குறதுக்காக பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு நோ டென்ஷன் ஆகிறாங்க.
ஓகே, மார்க்கெட் வந்து பாருங்களேன், நம்ம ஊர் மார்க்கெட்லேயே இவ்வளோ வாங்கியிருக்க மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல், அந்த ஃபீலிங்கே இவ்வளோ வாங்கியாச்சு. ஓகே, நீங்களும் வந்தீங்கன்னா அப்படி வாங்குங்க. இப்போ நான் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் ஊருக்கு, அதுதான் எனக்கு தெரியல. 150, 150 per bag. 150 is one. எதை எடுத்தாலும் 150, 150. 150 சார், 150 யார் 150. ஜி தமிழா? தமிழா நீங்கள்? 150 ரூபா 50 ரூபாய்க்கு கிடைக்கிறீங்க. $150 இதை வாங்கினீங்கன்னா வீட்டில் தான் ஹாப்பியாக வாங்க. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நச்சே சமையல்காரனாவே மாறிட்டான். மார்க்கெட்டுக்கெலாம் போயிட்டு நிறைய செலவாயிடுச்சு. வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு மெட்ரோவுக்கு வந்துட்டோம். இங்கேயும் வந்து மெட்ரோ வந்து கனெக்டிவிட்டி தான். சென்ட்ரல் ஸ்டேஷன் போய் மாறி போகிற மாதிரி இங்கேயும் வந்து மாறி போகணுமா, மாறி போவோமா இல்லை நாரி போவோமானே எங்களுக்கு தெரியல. நம்மளுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்குது. ஆனால் அவங்க அதுக்காக தான் கலர் போட்டிருக்காங்க, ரெட் லைனு க்ரீன் லைனுன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி படிப்பறிவு இல்லாத ஆளுங்க எங்களை மாதிரி வரந்தால் தெரிஞ்சுக்கணுன்ட்டு. ஸோ அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதான் இந்த ஸ்டேஷனில் போயிட்டு ரொம்ப டயர்டாகிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப டயர்டான டே. அதுவும் மார்க்கெட்டில் ஸ்டாப் பண்ணதே வந்து டயர்டாகிடுச்சு. பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கையில் வந்து இவ்வளோ பெரிய பேகு தூக்க முடியாமல் எத்தனை எப்படி எடுத்துகிட்டு போகும்போது தெரில. எப்படியும் ஃப்ளைட்லேருந்து இறங்கி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. எடுத்துகிட்டு வந்த கிலோ வந்து ஒரு கண்டிப்பாக ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்ததே ஒரு 10 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். 12 கிலோ இருக்கும். இப்போ இது ஒரு 10 கிலோ இருக்கும். சேர்த்து கண்டிப்பாக இறக்கி விட்ருவாங்க வெயிட் அதிகமாக இருக்குன்ட்டு. ஆமாம், அவ்வளோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்ன பண்ண போகிறோமோ தெரில. எங்கள் மெட்ரோ வந்துருச்சு. Value for money இதுதான். ஆமாம், வேல்யூ ஃபார் மணி. ஏர்போர்ட்டில் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேட்பாங்க, அப்போ கொடுங்க. ஸோ இந்த ஊர் சைனீஸ் கோயிலுக்கு போகலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அங்கே தான் போயிட்டு நம்ம ஊரில் இருக்க கோயிலில் வந்து சிவன் ஒரு இடத்துல இருப்பார், முருகன் ஒரு இடத்துல இருப்பார், ஆஞ்சநேயர் ஒரு இடத்துல இருப்பாருன்ற மாதிரி இந்த ஊரில் வந்து அதே கோயிலில் சின்ன சின்னதாக பிரித்து வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே வந்து பாருங்கள், 6 மணிக்கு ஒரு ஆஃபீஸ் விட்டு வெளியே வரும்போது எவ்வளோ க்ரௌடு. ஓகே, எலக்ட்ரானிக் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். லைனில் நிற்கிறாங்க க்யூவில் உள்ளே போய் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்டில். முழு ஃபிஷ்ஷு அப்படியே அவிச்சு வச்சுருக்காங்க. தேங்க்யூ.